ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலமாக பில்டிங் பிளான் அப்ரூவலை எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பில்டிங் பிளான் அப்ரூவலை ஆன்லைனில் வாங்குறதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்கள் இடம் இருந்தால் மட்டும்தான், 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே உங்கள் இடம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலயமா பில்டிங் பிளான் அப்ரூவல் பெற முடியும். அப்படி 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் இடத்துல பில்டப் ஏரியா மட்டும் 3400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். கிரவுண்டு மட்டுமா 3400 இருக்கலாம். அப்படி இல்லை, கிரவுண்டு ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டும் சேர்த்து 3400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் பில்டிங் வந்து பில்டப் ஏரியா இருக்கணும். இதுக்குள்ளே இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் பில்டிங் பிளான் அப்ரூவலை செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலயமா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுதான் எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கூகுளில் ஆன்லைன் ppa.tn.government.in இந்த வெப்பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபார் பிளானிங் பர்மிஷன். இதுதான் வந்து பிளானிங் பர்மிஷன் பில்டிங் பிளான் அப்ரூவலை அப்ளை பண்ணி எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம சர்டிஃபிகேஷன் வாங்குறது, செல்ஃப் சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறது ஃபார் 2400 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல 3400 பில்டப் ஏரியாவுக்கு. அதுக்கு மட்டும்தான் இது நம்ம ஆன்லைனில் பண்ண முடியும். அதுதான் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து லாகின் பேஜுக்கான வெப்சைட். உங்ககிட்ட இந்த வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா என்டர் பண்ணி கேப்சாவை என்டர் பண்ணி லாகின் கொடுத்துருங்க. அப்படி இல்லை, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேஜுக்கே வரீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சால்யூஷன் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. மிஸ்டரா, மிஸ்ஸஸா, மிஸ்ஸா, ப்ரொஃபஷனலா, அது என்னன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. மிஸ்டர்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க. இங்கே உங்களோட நேமை கொடுத்துருங்க. கீழே உங்களோட லாஸ்ட் நேமை கொடுத்துருங்க. இது இங்கே யூசர் நேம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதுதான் உங்களோட யூசர் நேம். இங்கே கொடுக்குற நேமை தான் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இங்கே யூனிக்காக உங்களோட யூசர் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி உங்களோட அட்ரஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் என்ன ஸ்டேட்டு கொடுத்துருங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட தாலுக்கா, உங்களோட வில்லேஜ், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பின் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்கள் பின் நம்பர் என்டர் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிடுங்க. இங்கே இமெயில் ஐடி என்டர் பண்ணி இங்கே ஃபோன், உங்களோட ஃபோட்டோ வந்து இதுக்கு மேண்டட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியாக இருக்கும். உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட், உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் சைன்இன் பேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைன்இன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன்இன் பேஜுக்கு வந்துடுங்க. சைன்இன் பேஜுக்கு வந்து இங்கே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சாவை என்டர் பண்ணி இங்கே லாகின் கொடுத்துருங்க. இப்போ நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கே ஃபோட்டோ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலயமா 2400 இடத்துல 2400 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல 3400 கிரவுண்டு ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 3400 பில்டிங் ஏரியாவுக்கு நீங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலயமா ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி பில்டிங் பிளான் அப்ரூவலை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலயமா அப்ளை பண்ணி எடுக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே கிரியேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிரியேட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரி கேட்கும். நீங்கள் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அக்ரின்னு கேட்கும். அதை நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ், உங்களோட நேம் எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணும்போது அந்த நேம் எல்லாமே எடுத்துக்கும். உங்கள் நேம், ஃபோன் நம்பர், டிஸ்ட்ரிக், உங்களோட அட்ரஸ் எல்லாமே அதுவே எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஒன்று கேட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் என்ன இருக்குது. நீங்கள் சன் ஆஃப் கொடுத்துட்டு இங்கே கீழே ரிலேஷன் நேம் வந்து உங்களோட ஃபாதர் நேம், இங்கே சன் ஆஃப் கொடுத்துட்டு உங்கள் ஃபாதர் நேமோ மதர் நேமோ கொடுத்துருங்க. டாட்டர் ஆஃப் நீங்கள் கேர்ளாக இருந்தால் டாட்டர் ஆஃப் கொடுத்து உங்களோட மதர் நேமோ ஃபாதர் நேமோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸும் அட்ரஸ் எல்லாமே அதுவே எடுத்துக்கும். உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே இதுவே எடுத்துக்கும். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாட் எந்த இடத்துல வாங்கியிருக்கீங்களோ அந்த பிளாட்டோட நம்பர் கேட்கும். நீங்கள் எந்த பிளாட் இடத்த வாங்கியிருக்கீங்களோ அந்த பிளாட், அந்த 2400 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வாங்கியிருக்கீங்களா, எதுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் பண்ண போகிறீங்களா அந்த இடத்தோட நம்பர் இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் அது எந்த தாலுக்கால இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. எந்த வில்லேஜ் அது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அந்த இடம் எந்த வில்லேஜில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் சைட்டோட அட்ரஸ்
உங்கள் இடத்தோட லேண்டோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கான பின்கோடை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டு லோக்கல் பாடி டைப் அப்படின்னு கேட்கும். ரூரலா இல்லை டவுனா இல்லை கிரேட்டர் சென்னையா இல்லை கார்பரேஷன் முனிசிபாலிட்டியா அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. லோக்கல் பாடி ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அது காட்டும். இங்கே நீங்கள் அதை கொடுத்துருங்க. இங்கே லோக்கல் பாடி டைப்பு லோக்கல் பாடி ஆஃபீஸ் என்னன்னு சொல்லி கேட்கும். அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்துருங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ், உங்கள் இந்த பில்டிங் பிளான் அப்ரூவலை அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃபீஸ், லைக் அவங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ் என்னன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அதுவே இங்கே வந்துடும். அப்புறம் உங்களுக்கான பிளாக் என்ன, உங்களுக்கான பிரசிடென்ட் நேம், நீங்கள் எந்த ஊரில் உங்கள் பிளாண்ட் வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே பிரசிடென்ட் நேம் எல்லாமே அங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் டைப் வச்சு போடுங்களா, நம்பரா டவுன் ரெவென்யூ டவுன் கொடுத்துருங்க. சர்வே நம்பர் கேட்டகரி நியூவா ஓல்டா அங்கே அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே உங்களுக்கான சர்வே நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் என்னன்னு சொல்லி என்டர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிடுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் லேஅவுட்டா இல்லை ரெகுலைஸ்டு லேஅவுட்டா இல்லை சப்டிவைடட் சைட்டா இல்லை நத்தம் சைட்டா இது எல்லாத்தையும் கேட்கும். நீங்கள் உங்களுக்கு அப்ரூவ் லேஅவுட்டாக இருந்தால் அப்ரூவ் லேஅவுட் கொடுத்து சேவ் பிளாட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபைண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காட்டும். அது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜியோ கோஆர்டினேட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே TNGIS மேப், நீங்கள் உங்களோட லேண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதுவே செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேண்ட் இருக்கிற இடத்துல ஜஸ்ட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. அது கரெக்டான இடத்துல தான் இருக்கா, நீ ஏரி இல்லை குளம் எங்காவது உங்கள் லேண்ட் இருக்கான்னு சொல்லி அதுவே செக் பண்ணும். இப்போ நான் அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கிளிக் ஹியர் டு வியூ NOC அப்ளிகபிள் ஃபார் யுவர் பிளாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோ NOC ரெக்வயர்ட் ஃபார் யுவர் சைட், ப்ளீஸ் ப்ரொசீட் வித் திஸ் அப்ளிகேஷன் பை கிளிக்கிங் த சேவ் அண்ட் கண்டினியூன்னு சொல்லி கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் லேண்டில் நோ NOC ரெக்வயர்டு இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடும். ஒன்ஸ் இது காமிச்சிருச்சுன்னா இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்க போகிறீங்களா இல்லை ரிவிஷனா இல்லை அடிஷ்னலாக கேட்கும். அடிஷ்னல் ரிவிஷன்னா ஆல்ரெடி இருக்கிற இடத்த நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா அர்த்தம். அடிஷ்னல்னா நீங்கள் புதுசாக இப்போ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்குது, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணும்னா நீங்கள் அடிஷ்னல் கொடுத்துக்கலாம். இப்போ நான் நியூன்னு கொடுக்குறேன். நியூன்னு கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டீட்டெயில்ஸ், நீங்கள் எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, கிரவுண்டு ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஸ்டில் ப்ளஸ் 1 ஃப்ளோர், ஸ்டில் ப்ளஸ் 2 ஃப்ளோர், இது மட்டும் நம்மளால் பண்ண முடியாது. நான் கிரவுண்டு ப்ளஸ் 1 ஃப்ளோர் கொடுத்துறேன். டோட்டல் பிளாட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அலோவ். உங்களுக்கு எவ்வளோ இருக்கா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறீங்க, கிரவுண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரா இல்லை எது இருக்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் கிரவுண்ட் ப்ளஸ் 1 ஃப்ளோர் கொடுத்துறேன். டோட்டல் பிளாட் ஏரியா எவ்வளோன்னு கேட்கும், நீங்கள் அதை கொடுத்துருங்க. டோட்டல் FSI ஏரியா இன் ஸ்கொயர் ஃபீட்டில் அது கொடுத்துருங்க. நீங்கள் டோட்டல் பில்டப் ஏரியா நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் கட்ட போகிறீங்க, மேக்ஸிமம் 3400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ நான் 2600 கொடுக்குறேன். இங்கே டோட்டல் FSI ஏரியா கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ டோட்டல் FSI நீங்கள் என்டர் பண்ணிடுங்க, எவ்வளோக்கு நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் பில்டப் ஏரியா அதுவே காமிச்சிடும். FSI அச்சீவ்டு எவ்வளோ அப்படியே காமிச்சிடும். இங்கே நம்பர் ஆஃப் டெவலிங் யூனிட் ஃபார் கிரவுண்ட் ஃப்ளோரில் குடியிருப்புகள் எத்தனை குடியிருப்புகள் கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்ட போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறதுனால மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 குடியிருப்பு மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ நாம் இங்கே 1 கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு குடியிருப்பு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு குடியிருப்பு நான் கொடுத்துட்றேன். இங்கே ஹைட் ஆஃப் த பில்டிங் மீட்டரில் கேட்டிருக்காங்க, எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருங்க. நான் 6 மீட்டர்ஸ் கொடுத்துறேன். பார்க்கிங் கவுண்ட் எத்தனை பார்க்கிங் கவுண்ட் நீங்கள் கட்ட போகிறீங்கன்னு கேட்கும், அதை நீங்கள் 1ன்னு சொல்லி கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வைஸ் பில்டப் ஏரியா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எவ்வளோ கட்ட போகிறீங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் எவ்வளோ கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும், அதை கொடுத்துருங்க. நான் 1300 ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு 1300 ஸ்கொயர் ஃபீட். இது மேக்ஸிமம் பில்டப் ஏரியா டோட்டலாக இருக்கணும். சைட் சரௌண்டட் பை, இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் உங்களோட இடத்துல நார்த் சைடில் என்ன இருக்குது, ஈஸ்ட் சைடில் என்ன இருக்குது, வெஸ்ட் சைடில் என்ன இருக்குது, சவுத் சைடில் என்ன இருக்குது. இப்போ சுற்றி உங்களுக்கு நார்த் சைடில் ஏதாவது எம்டி லேண்டாக இருக்கலாம், இல்லை ஈஸ்ட் சைடில் ஏதாவது ஒரு பில்டிங்காக இருக்கலாம். அது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. இப்போ என்னோட இடத்த சுற்றி எம்டி லேண்டு தான் இருக்குது, அதனால நான் எம்டி லேண்டுன்னு கொடுத்துட்றேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த சைட் அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஏரியா, அதர் ஏரியாஸ். கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா அதை நான் கொடுத்துறேன். பிளாட் ஃப்ரண்டேஜ் இன் மீட்டர், உங்களோட ஃப்ளாட்டில் ஃப்ரண்டேஜில் மீட்டர் எவ்வளோ நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரண்டேஜ் எவ்வளோ விடுறீங்கன்னு சொல்லி அது மீட்டரில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்டேஜில் நான் இங்கே 5 மீட்டர்ஸ் விடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன்.
அப்புறம் இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா செட் பேக் டீட்டெயில்ஸ் ஃப்ரண்ட்டில் நீங்கள் எவ்வளோ இடம் வர்றீங்க, சைடில் எவ்வளோ வர்றீங்க, இந்த சைட் 2ல் எவ்வளோ வர்றீங்க, ரேரில் எவ்வளோ வர்றீங்கன்னு கேட்பாங்க. அது எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கினேன். நான் ஃப்ரண்டேஜில் 1.5 மீட்டர் விடுறேன்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். சைடு 1ல் 1 மீட்டர், சைடு 2ல் 1 மீட்டர், சைடு ரேரில் நான் 1 மீட்டர் கொடுத்துறேன். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் பில்டிங் டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். நீங்கள் பில்டிங் டீட்டெயில்ஸ் தான் மெயின். உங்களுக்கு பில்டிங் டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறீங்க, எவ்வளோ இடத்துல சுற்றி எவ்வளோ இடம் விட போகிறீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எத்தனை குடியிருப்பு கட்ட போகிறீங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் எத்தனை குடியிருப்பு கட்ட போகிறீங்க, இதுதான் முக்கியமான இடம். இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஃபோட்டோகிராஃப், உங்களோட சைட்டோட ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் ரிஜிஸ்டர் சேல் டீடு, நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணும்போது ஒரு பத்திரம் கொடுத்துருப்பாங்களே அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட பட்டா காப்பி, நீங்கள் உங்களோட விஓ கிட்ட உங்கள் இடத்துக்கான பட்டா காப்பி வாங்கியிருப்பீங்க, அந்த பட்டா காப்பி. அப்புறம் உங்களோட பில்டிங் பிளான் அப்ரூவல், அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பில்டிங் பிளான் அப்ரூவல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்ரூவ் லேஅவுட், நீங்கள் ஏதாவது லேஅவுட் அப்ரூவ் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வேக்கண்ட் லேண்ட், ஏதாவது பேமெண்ட் ரெசிப்ட் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை அடிஷ்னல் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தாலும் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் இது மேண்டட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோட ஃபோட்டோகிராஃபி, உங்களோட சேல் டீடு, அப்புறம் பட்டாவோட அந்த காப்பி, பட்டா காப்பி, அதுக்கப்புறம் இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்ரூவ்டு லேயர் டாக்குமெண்ட் அது எல்லாத்தையும் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு சேவ் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இங்கே அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இங்கே நெக்ஸ்ட்டு சேல் டீடை அப்லோட் பண்ணுறேங்க, கொடுத்து இங்கே அப்லோடு கொடுத்துருங்க. ஒன்ஸ் இது அட்டாச் ஆனதுக்கப்புறம் இங்கே அப்லோடு கொடுத்து உங்களோட பட்டா காப்பியை அப்லோட் பண்ணிவிடுங்க, அப்லோடு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பில்டிங் பிளானை அப்லோட் பண்ணிவிடுங்க, அட்டாச் பண்ணிட்டு அப்லோடு கொடுத்துருங்க. உங்களோட அப்ரூவ்டு லேஅவுட் இருக்கும்ல அந்த டாக்குமெண்ட்டை இங்கே அப்லோட் பண்ணி அதையும் அப்லோட் கொடுத்துருங்க, அப்லோடு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. டிக்ளரேஷன் த இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட் த அப்ளிகேஷன் ஃபார் அபவுட் ட்ரூ அண்ட் கரெக்ட். நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டானு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கரெக்ட் கொடுத்துருங்க. இங்கே ஐ எம் ஓனர் ஃபார் த பிளாட் தேர் ஃபார் பாசிங் ரைட் ஓவர் டெவலப்மெண்ட் ஃபார் த பிளாட். இந்த பிளாட்டோட ஓனர் நான் தான், இதுக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால் நான் தான் பார்த்துக்கணும், அதுக்கும் இங்கே எஸ் கொடுத்துருங்க. த பிளாட் இஸ் நாட் எனி என்ட்ரோஸ் லேண்ட் ஆர் புறம்போக்கு லேண்ட், இது வந்து புறம்போக்கு லேண்ட்லாம் இல்லை, நீங்கள் பட்டா வாங்கின லேண்டு தான், அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. இங்கே மேக்ஸிமம் கேட்டிருக்கிறது எல்லாமே வந்து எதுவும் இஷ்யூ இல்லையான்னு கேட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையும் எஸ் கொடுத்துருங்க. இந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் எஸ் கொடுத்துருங்க, படித்து பார்த்துங்க ஒன்ஸ் உங்களுக்கு வேணும். எல்லாத்தையும் எஸ் கொடுத்து இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா பர்மிட் லெட்டர் டைப் சைன் டாக்குமெண்ட் நாட் கம்ப்ளீட்டட்னு கேட்குது. பர்மிட் லெட்டர் அது கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் எடிட் சைன் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை சைன் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆதார் கார்டு என்டர் பண்ணி அங்கே ஓடிபி என்டர் பண்ணி இங்கே செக் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் கம்ப்ளீட் ஆகிடும். கெட் ஓடிபி, உங்களோட ஆதார் கார்டை என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்துருங்க. கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஓடிபி என்டர் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுவீங்க, சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும், உங்களோட அப்ளிகேஷன் இங்கே எல்லாமே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேமெண்ட் இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இப்போ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் பண்ணணும் பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன் அண்ட் பேமெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. பில்டிங் பிளான் இங்கே பார்த்தீங்கன்னா பர்மிட் லெட்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான் டிராயிங் லெட்டர் நாட் கம்ப்ளீட்னு சொல்லி காட்டுது, அதை நீங்கள் பண்ணிவிடுங்க சைன். அதுக்கும் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை என்டர் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கெட் ஓடிபி கொடுத்துருங்க. உங்கள் ஆதார் கார்டை என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் எந்த ஆதார் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் பேமெண்ட் நீங்கள் எவ்வளோ பண்ணுறோன்னு சொல்லி காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் யூனிக் நம்பர், அப்ளிகண்ட் நேமு, மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி, செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஃபீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 70,050 rupees இங்கே காட்டுது. ரெகுலரைசேஷன் சார்ஜஸ் வந்து 0 காட்டுது, டெவலப்மெண்ட் சார்ஜஸ் 0 காட்டுது, லேபர் ஃபண்ட் சார்ஜஸ் 57,200 காட்டுது. டோட்டலாக இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்கு உங்களோட பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1,27,250 பேமெண்ட் காட்டுது. இங்கே கிளிக் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அவங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இங்கே மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிவிடுங்க.
மேக் பேமெண்ட் காட்டுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு மூலியமாவோ இல்லை நெட் பேங்கிங் மூலியமாவோ இல்லை என்இஎஃப்டி ஆர்டிஜி மூலியமாவோ இல்லை கியூஆர் கோடு இங்கே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு பே நவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கியூஆர் கோடு மூலயமா நீங்கள் ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த கியூஆர் கோடு மூலயமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்துடும். அது நான் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட்னு காமிச்சிடுது. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ன்னு சொல்லி காட்டுது. இங்கே கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆக்ஷன்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வியூன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு, அதோட பேமெண்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் செக் பண்ணது ஜஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டவுன்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த ரைட் சைடில் ஆக்ஷனில் அது நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பில்டிங் பிளான் அப்ரூவல் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். பர்மிட் ஆர்டர் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான் டிராயிங் லெட்டர், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஃபீஸ், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பர்மிட் லெட்டர் உங்களுக்கு பில்டிங் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலமா பர்மிட் லெட்டர் உங்களுக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ, கவர்மெண்ட்டோட லோகோ, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, தாலுக்கு என்ன எல்லாமே காட்டும். ஜென்ரேட்டட் இங்கே பார்த்தீங்கன்னா பர்மிட் ஃபார் கன்சல்டேஷன் பில்டிங் பை செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பில்டிங் பர்மிட் லைசன்ஸ் நம்பர், உங்களோட லைசன்ஸ் நம்பரோட உங்களோட சர்டிஃபிகேஷன் பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்து வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு லைசன்ஸ் நம்பரும் வந்துச்சு. பில்டிங் பிளான் அப்ரூவலோட பர்மிட் லைசன்ஸ் நம்பரும் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஈஸியாக இது மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபீஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட பில்டிங் பிளான் அப்ரூவல். இதுதான் நீங்கள் பில்டிங் பிளான் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கான அப்ரூவல். இது ஈஸியாக இங்கே வந்துடும், நீங்கள் இதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிங்களா, அந்த ஃபீஸுக்கும் அவங்க ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ரெசிப்ட் வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பேமெண்ட் ரெசிப்ட், நீங்கள் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் இங்கே வந்துடும். நீங்கள் அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலயமா 2400 லேண்ட் இடத்துல 3400 அளவு பில்டிங்கை நீங்கள் கட்டிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலயமா பில்டிங் பிளான் அப்ரூவலை நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.